அண்ணாமலை, ஏன் இங்க நின்னுட்டு இருக்க? சாப்பிட்டியா? ம். இங்க பாரு, திருநெல்வேலி போறதுக்கு டிக்கெட் எடுத்தாச்சு. என்ன எதுவுமே பேச மாட்டேங்கிற? ஒண்ணும் இல்ல. பொய் சொல்ற. ஒண்ணும் இல்லைங்க. எனக்கு தெரியும். நீ உங்க அண்ணன் தவசிய பத்தி தான் யோசனை பண்ணிட்டு இருக்க. அவரை பத்தி ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லட்டுமா? அவருக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. என் அண்ணனுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கா? ஆமா. அவருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்குங்களா? ஆமா, நம்மள ஸ்டேஷன்ல வச்சு அன்பழகன் சொன்னாரு. நீங்க ஏங்க அங்க என்கிட்ட சொல்லல? அன்னைக்கு இருந்த டென்ஷன் அப்படி. அது மட்டும் இல்ல, நம்ம குழந்தை பிறக்கிற சந்தோஷத்துல நானும் மறந்துட்டேன். இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? ஐயோ, நான் என் அண்ணனை பார்க்கணும், என் அண்ணிய பார்க்கணும், அந்த குழந்தைய கொஞ்சம். அவங்க எங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அன்பழகன் அன்னைக்கு பேசினதை வச்சு பார்த்தா அநேகமா மெட்ராஸ்ல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப நம்ம உடனே மெட்ராஸ் போலாங்க. அண்ணாமலை, மெட்ராஸ் என்ன சின்ன ஊரா என்ன? நம்ம அங்க போய் 2-3 நாள் தங்கி தான் பார்க்க வேண்டியிருக்கும். உனக்கு அதிர்ஷ்டம் தான் உங்க அண்ணனை நீ சீக்கிரமாவே பார்க்கலாம். இருக்குங்க, எனக்கு என் அண்ணனை பார்க்குற அதிர்ஷ்டம் இருக்குங்க. நான் கண்டிப்பா பார்ப்பேன். வந்து அண்ணன்கிட்ட நீங்க பேசுவீங்கல்ல? நான் உன் கூட வரேன் நம்மள, ஆனா அவர்கிட்ட பேச மாட்டேன். நீ பேசு, நான் அதை தடுக்க மாட்டேன். ஐயோ, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுங்களா? என் அன்னைக்கு குழந்தை பிறந்திருக்கு. என் அண்ணன் எவ்வளவு சந்தோஷமா இருப்பாரு தெரியுமா? ஐயோ, எனக்கு அந்த குழந்தை தூக்கணுங்க. அந்த குழந்தைய தூக்கி நான் கொஞ்சணுங்க. சரி அண்ணாமலை. எனக்கு சந்தோஷத்துல ஒண்ணுமே புரியல. அதுவும் என் அண்ணி இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு